Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங்க இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட மாடி தோட்டம் பார்க்க தான் போயிருந்தோம். இது வந்து நம்ம அவங்களுக்கு ஆடி பட்டத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களோட மாடி தோட்டத்தில் காய்கறிகள், செடி, பூச்செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா மாடியில் ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி, இது வந்து ஜிமிக்கி செம்பருத்தி இருக்கும்ல, ஆரஞ்சு கலர், அந்த செம்பருத்தி பூக்கள்லாம் இல்லை, மொட்டு நிறைய வச்சுருக்கு. பூ நேற்று தான் பூத்துச்சான். ஸோ நம்ம நேற்று போக முடியல. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட் எல்லோ, பெரிய சைஸு ஹைப்ரிட் செம்பருத்தி. இதுலேயுமே மொட்டு நிறைய வச்சுருக்குது. மழை பெஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால செம்பருத்தி, ரோஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்குறாங்க. இது வந்து கொய்யா ஒட்டு மரம் தான். காய்கள் வரும்போது நமக்கு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிலையுமே இப்போ துளிர் வந்து சூப்பராக புது க்ரோத் வந்து அழகாக வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி. தக்காளி வந்து அவங்க அந்த வேஸ்ட் காய்கறி அதெல்லாம் அந்த கழிவுகள்லாம் தண்ணிலாம் ஊற்றுறாங்க பார்த்திங்கன்னா, அதில் நிறைய முளைச்சி சூப்பராக வந்துடுதுங்க. இந்த தக்காளி இப்போ பூக்கள் வர ஸ்டேஜில் இருக்குது. நல்லாவே சூப்பராக இருக்குது. 15க்கு 15 க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரே தொட்டில் அவங்க நாற்று போட்டு வச்சாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து விடாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க, இடம் பத்தலைன்றதுனால. இதில் வந்து பன்னீர் ரோஸ். நம்ம வாங்கி கொடுத்த 3 ரோஸுமே வந்து க்ரோத் நல்லா இருக்குது, நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது. எந்த ரோஸுமே ஃபெயிலியர் ஆகலை. அந்த என்னென்ன செடி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க நிறைய செடி வாங்கிட்டாங்க. இது வந்து நல்லா ஒரு பிங்க் கலர் ரோஸு. நான் வந்து 2-3 கிளையோடு தான் கொடுத்துருந்தேன். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நியூ க்ரோத் இருக்குது, எவ்வளோ மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க ரோஸ் வைக்கும் போது ரொம்பவே பயந்தாங்க. நம்ம மண்கலவை நம்ம தான் கொடுத்தோம். அவங்க என்னென்ன உரம் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா மண்புழு உரம், கடல் பாசி, கடலை புண்ணாக்கு ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மிக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், ரோஸ் மிக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அரிசி பையில் விரிச்சி வச்சுருக்காங்க, இட்லி பூ, அதுவுமே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நீட்டு மிளகா ஒரு 5-6 செடி இருக்குங்க. நல்லாவே உற்பத்தி பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு காய்கள் கொடுத்துட்டே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி கேன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து முள்ளங்கி வந்து ஒரு செட்டு போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. இது வந்து சேப்பங்கிழங்கு. இதுவுமே வந்து இப்போ ஹார்வெஸ்ட்டு ரெடின்னு நினைக்கிறேன். என்ன வச்சு ஒரு 6 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னாங்க. நான் இலைகள் காஞ்சதுக்கப்புறமா எடுக்க சொல்லியிருக்கேன். ஒரு 10 க்ரோ பேக் வாங்கியிருப்பாங்க, 12க்கு 12. மற்றது எல்லாமே தனி கேன் தான். இது வந்து கொத்தவரை. அவங்களுக்கு கொத்தவரங்காவும் வெண்டைக்காவும் தொடர்ச்சியாக காய் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கனால வெண்டைக்காய் நிறையா அவங்க பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மகிட்ட வாங்கலை, அவங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. நல்லா வந்திருக்கு. நான் விதைகள் கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட. இது வந்து நான் கொடுத்த சாமந்தி கட்டிங்ஸ் தான் கொடுத்தேன். சூப்பராக வந்திருக்கு. இப்போது வெத்தலை பாருங்கள், வெறும் கவரில் தான் வச்சுருக்குறாங்க. இதுவுமே அழகாக படர்ந்து சூப்பராக எவ்வளோ பெருசாக ஏறி இருக்குது பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மண்கலவை கரெக்டாக இருந்தால் நீங்கள் எந்த கண்டெய்னரில் வச்சாலுமே செடிகள் சூப்பராக வரும். மண்கலவை தான் நம்ம ரொம்ப நம்ம பார்த்து முக்கியமாக செய்ய வேண்டியது மண்கலவை மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள், கண்டெய்னரு இல்லைன்னா கூட அவங்க கோணி பையே, வெறும் பிளாஸ்டிக் கவர், சின்ன பக்கெட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கும் பைசா செலவு கம்மியாகும், நம்மளோட தேவையும் நிவர்த்தி செய்யப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைகள் தான் வாங்கி கொடுத்தோம். நல்லா பிளாக் பியூட்டி மாதிரி நல்ல கலர், நல்லா பிளாக் பர்பிள் கிடையாது. இது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது, நீட்டாக இருக்குது. பிளாக் பியூட்டி ரவுண்டாக இருக்கும், இது வந்து நீட்டாக இருக்குது. நான் விதையை வாங்கிட்டு வந்திருக்கேன் இவங்ககிட்டேருந்து. ஆனால் மேலே வந்து முள் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் பார்க்கும்போது முள் இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிளகா தான். இது தக்காளி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 4-5 மாதம் ஆகுதுல. நான் அதான் சொன்னேன், நீங்கள் வாங்கி எல்லா விதைகளும் போட்டிங்க, எல்லாத்துலேயுமே காய் பார்த்துட்டிங்க, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை, ஓரளவுக்கு நீங்கள் காய்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் பீர்க்கங்காலாம். இது வந்து இவங்க மாடியில் சும்மா வேஸ்ட்டாக அந்த கொம்பு பைப் வச்சு தான் பந்தல் அமைச்சிருக்காங்க. ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை. இதுலேயே பார்த்திங்கன்னா அவரைக்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், புடலங்காய் எல்லாமே போட்டு விட்டுருந்தாங்க. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காயை பறிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 4 பிஞ்சு வந்திருக்கு. நான் அந்த பாலினேஷன்லாம் உங்களுக்கு ஃபோனில் டவுட் கேட்பாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, அப்பப்போ நான் சொல்லிட்டு தான் இருப்பேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு நான் தைப்பட்டத்துக்கு என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன காய்கள் போட போகிறீங்கன்னு முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுறத நீங்கள் அதிகமாக பயிர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், அடுத்து வெண்டைக்காய், அந்த அவரைக்காயோட பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இருக்குது, நல்லா பட்டை அவரை தான். அடுத்து வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா விதை எடுத்து போட்டது, இதுவுமே காய்கள் வந்துருச்சு பாருங்கள். இந்த இங்கே இருக்குல்ல பக்கத்தில் ஹைட்டாக, அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி கொடுத்த நாற்று, அந்த காயிலேருந்து விதை எடுத்து போட்டிருக்காங்க. அதுவுமே அடுத்த செட்டு காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த பூ பசங்க கொண்டு வந்து காமிச்சாங்க. இன்றைக்கி தான் பறிச்சாங்களாம். அடுத்து பப்பாளிலாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டு விதைகள் போட்டிருக்காங்க. அது ஒரு 4 செடி வந்திருக்கு. இது வந்து மிதிப்பாகல், இதுவுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இருக்கிறத வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னென்ன ஷெட்யூலில் என்னென்ன கொடுக்கணுன்றத நல்லா பண்ணிவிடுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இது பண்ணுறேன், இப்போ மழை பெய்யுது, இது கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்பாங்க. அவங்க ரெகுலராக கொடுக்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, மண்புழு உரம், எரு, கடல் பாசி, வேப்ப புண்ணாக்கும், கடலை புண்ணாக்கு கரைசல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் மிக்ஸ் வந்து பூச்செடிகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆட்டுச்சாண எரு வாங்கி ரோஸ் செடிகளுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், சம்மருக்கு வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட மாடி தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. அவங்க தொடர்ந்து அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா, அந்த அக்கா எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டம் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பண்ணித்தர சொல்லுவாங்க. நம்ம போய் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வருவோம். ஆனால் அதுக்கப்புறம் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்காது. நம்மளா ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நான் தண்ணி ஊற்றல, இது பண்ணல, அது பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னென்ன பண்ணணுமோ அதை பார்த்து பக்குவமாக பண்ணி செடிகள் இவ்வளோ தூரம் வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லவே முடியாதுங்க. கரெக்டாக அவங்க வேலைகள் என்னவோ அதை செய்வாங்க. ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக திருப்தியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், நிறைய பேர் வந்து விதை போட்டோம், இவ்வளோ தூரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லா செடிகள்லையுமே வந்து காய்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு என்ன பிளான் பண்ண போகிறீங்கன்றத கரெக்டாக யோசித்து வச்சுக்கோங்க. ஏன்னா தைப்பட்டம் வரப்போது, உங்களுக்கு தேவையான காய்கறிகள் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வரீங்களா, வந்து பார்க்குறீங்களா, செடி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்குமே வந்து ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். நமக்கும் இது தொடர்ந்து பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி கார்டனிங்.